எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, லீட் கோட் 75 சீரிஸோட ப்ராப்ளம் நம்பர் 5 ரிவர்ஸ் வவல்ஸ் ஆஃப் அ ஸ்ட்ரிங் எப்படி பண்றதுதான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளம் புரிஞ்சுப்போம். இந்த ப்ராப்ளம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்ட்ரிங்ல சில வவல்ஸ் இருக்கும். வவல்ஸ்னா என்ன? ஏ, இ, ஐ, ஓ, யூ. இது ஸ்மால் லெட்டர்ஸ்லயும் இருக்கலாம், கேபிட்டல் லெட்டர்ஸ்லயும் ஏ, இ, ஐ, ஓ, யூ இருக்கலாம். நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த குடுத்த ஸ்ட்ரிங்ல அந்த வவல்ஸோட ஆர்டர் வந்து ரிவர்ஸ் பண்ணும். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க ஹெலோன்னு குடுத்துருக்காங்க. இந்த ஸ்ட்ரிங்ல 2 வவல்ஸ் வருது. ஸ்மால் இ அப்புறம் ஸ்மால் ஓ. இந்த வவல்ஸோட ஆர்டர் ரிவர்ஸ் பண்ண என்ன ஆகும்? ஹெச் ஹெச் அப்புறம் ஃபர்ஸ்ட் என்ன வரும்? ஓ வரும். அப்புறம் எல் எல் இ. ஸோ வவல்ஸோட ஆர்டர் வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. இங்க பார்க்கலாம் லீட் கோடுன்னு இருக்கு. ஸோ இங்க வந்து வவல்ஸோட ஆர்டர் வந்து இ இ ஓ இ. ஸோ இந்த வவல்ஸோட ஆர்டர் ரிவர்ஸ் பண்ணா என்ன ஆகும்? இ ஓ இ இ. அதான் இங்க லியோட் கீடுன்னு இந்த அவுட்புட் கொடுத்துருக்காங்க. பாருங்க இங்க இ ஓ இ இன்னு அவுட்புட்ல வந்து வவல்ஸோட ஆர்டர் வந்திருக்கு. ஸோ இந்த ப்ராப்ளமோட ப்ரோக்ராம் லாஜிக்கை எப்படி சால்வ் பண்றான்னு பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து சால்வ் பண்றதுக்கு நம்ம வந்து 2 பாயிண்டர்ஸ் அப்ரோச் எடுத்தோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 2 பாயிண்டர் அப்ரோச் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ட்ரிங்கை வந்து அரேவா கன்வெர்ட் பண்ணிடலாம். சரியா? ஸோ ஏன்னா இந்த பாயிண்டர்ஸ்ல வச்சு தான் நம்ம கேரக்டர்ஸ் ஸ்வாப் பண்ண போறோம் நம்ம ப்ரோக்ராம் லாஜிக்ல. ஸ்ட்ரிங் வந்து இந்த கேரக்டர் லெவல் அசைன்மெண்ட்டை அலோவ் பண்ணாது. பாருங்க ஸோ இங்க வந்து நீங்க எஸ் ஆஃப் ஜீரோன்னு கொடுத்தா உங்களுக்கு ஹெச் வந்து கேரக்டரை அவுட்புட் கொடுக்கும். ஆனா நீங்க எஸ் ஆஃப் ஜீரோ இஸ் ஈக்குவல் டு சம்திங்னு கொடுக்க முடியாது. இஸ் ஈக்குவல் டு ஏ இல்லைன்னா ஈக்குவல் டு பி அப்படி கொடுக்க முடியாது பைத்தன்ல. நிறைய லாங்குவேஜஸ்ல இப்படி இந்த இண்டெக்ஸ் லெவல்ல அசைன் பண்ண முடியாது ஸ்ட்ரிங்ஸுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? இந்த ஸ்ட்ரிங்கை வந்து அரேவா கன்வெர்ட் பண்ணுவோம். ஓகே. ஸோ அரேவா கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து 2 பாயிண்டர் எடுத்து அப்ரோச் எடுத்து இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். 2 பாயிண்டர் அப்ரோச்ல என்னன்னா ஒரு லெஃப்ட் பாயிண்டர் இனிஷியலைஸ் பண்ணுவோம். இந்த லெஃப்ட் பாயிண்டர் வந்து நம்ம 0th எலிமெண்ட்ல பாயிண்ட் பண்ணும். ரைட் பாயிண்டர் வந்து நம்ம லாஸ்ட் எலிமெண்ட்ல பாயிண்ட் பண்ணும். ஸோ இப்போ என்ன அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு செட் ஆஃப் வவல்ஸ் கிரியேட் பண்றோம். செட் ஆஃப் வவல்ஸ்னா சும்மா பேசிக் தான். நம்ம வந்து இந்த கேரக்டர்ஸ்லாம் ரீட் பண்ணும்போது அந்த கேரக்டர் வந்து ஒரு வவலா இல்லையான்னு கண்டுபிடிக்கிற ஒரு செட் ஆஃப் வவல்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுக்கோம். ஸோ அது பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்? வைல் நம்ம லெஃப்ட் பாயிண்டர் வந்து ரைட் பாயிண்டர் ஓட லெஸ்ஸா இருக்கும்போது, ஸோ இந்த லெஃப்ட் பாயிண்டர் வந்து ரைட் பாயிண்டருக்கு அப்புறம் போச்சுன்னா நம்ம இந்த ஆபரேஷனை ஸ்டாப் பண்ணிடலாம். சரியா? ஸோ அதான் வைல் த லெஃப்ட் பாயிண்டர் இஸ் லெஸ் than the ரைட் பாயிண்டர் டூ இஃப் எஸ் ஆஃப் எல் ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து என்ன பண்ண போறேன்னா இந்த லெஃப்ட் பாயிண்டர் வந்து ஒரு வவல் லொகேஷனுக்கு ஷிஃப்ட் பண்ண போறேன். ஸோ இங்க பாருங்க இந்த எஸ் ஆஃப் எல் வந்து எஸ் ஆஃப் எல் வந்து ஹெச் இது வவலா இல்லையா? இல்ல. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவேன்னா இந்த லெஃப்ட்டை வந்து இன்கிரிமெண்ட் பண்ணுவேன். சரியா? இப்போ மறுபடியும் இந்த வைல் லூப்ல வரலாம். இப்போ இஃப் எஸ் ஆஃப் எல் இஸ் நாட் அ வவல் இன்கிரிமெண்ட் எல். ஆனா இங்க வந்து எஸ் ஆஃப் எல் வந்து வவல் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் எல் இன்கிரிமெண்ட் பண்ண மாட்டேன். இப்போ நம்ம எல்ஸ் இஃப் எஸ் ஆஃப் ஆர் இஸ் நாட் அ வவல் டிக்ரிமெண்ட் ஆர். ஸோ இங்க பார்க்கலாம் எஸ் ஆஃப் ஆர். எஸ் ஆஃப் ஆர் இங்க என்னன்னா ஓ. ஓ வந்து வவலா? டெஃபினட்டா கண்டிப்பா. ஸோ இங்கேயும் நான் வரமாட்டேன். நான் எல்ஸ் கண்டிஷனுக்கு வரேன். ஸ்வாப் எஸ் ஆஃப் எல் அண்ட் எஸ் ஆஃப் ஆர் அண்ட் இன்கிரிமெண்ட் எல் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆர். ஸோ என்ன பண்றேன்னா இப்போ இந்த 2 வேரியபிள்ஸையும் ஸ்வாப் பண்ணுவேன். இந்த 2 கேரக்டர்ஸையும். ஸோ இது 2 கேரக்டர்ஸும் ஸ்வாப் பண்ணா என்ன ஆகும்? இங்க வந்து ஓ வரும். இங்க வந்து இ வரும். சரியா? இப்போ நான் என்ன பண்ணும்? இன்கிரிமெண்ட் எல் டிக்ரிமெண்ட் ஆர். ஸோ நான் எல் இன்கிரிமெண்ட் பண்ணிட்டேன். ஆர் டிக்ரிமெண்ட் பண்ணிட்டேன். ஸோ எல் வந்து இங்க இருக்கு. ஆர் வந்து இங்க இருக்கு. ஸோ மறுபடியும் இந்த எல் வந்து ஸ்டில் லெஸ் தென் ஆர். ஸோ மறுபடியும் இந்த கண்டிஷன் வந்து செக் பண்ணுவோம். வைல் எல் இஸ் லெஸ் தென் ஆர் டூ. எஸ் ஆஃப் எல் வந்து வவலா? இல்ல. ஏன்னா எல் வந்து இந்த லெஃப்ட் பாயிண்டர் வந்து இந்த எல்லுக்கு பாயிண்ட் பண்ணுது. இட் இஸ் நாட் அ வவல். ஸோ என்ன பண்ணணும்னா எல்ல வந்து இன்கிரிமெண்ட் பண்ணும். ஸோ எல்லும் இந்த பொசிஷனுக்கே வந்துருச்சு. இப்போ வைல் லூப் மறுபடியும் செக் பண்ணும்போது வைல் எல் இஸ் லெஸ் தென் ஆர் கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் இந்த லூப். ஸோ ஃபைனலா என்ன பண்ணுவோம்? கன்வெர்ட் தி அரே பேக் டு ஸ்ட்ரிங் அண்ட் ரிட்டர்ன் இட். ஸோ இந்த அரே வந்து ஹெச் ஓ எல் எல் இ. ஸோ ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ண என்ன ஆகும்? ஹெச் ஓ எல் எல் இ. இதை தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அதுதான் ஆன்சர்னு பார்க்கலாம். டெஃபினட்டா பாருங்க இது ஹெச்ஓ எல்எல்இ தான் ஆன்சர். ஸோ இதுதான் எப்படி கோட் பண்றதுன்னு இப்ப பார்க்க போறோம். இந்த 2 பாயிண்டர் அப்ரோச். இந்த 2 பாயிண்டர் அப்ரோச் என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரிங்கை வந்து லிஸ்டா கன்வெர்ட் பண்ணுவோம். ஏன்? ஏன்னா இந்த ஸ்ட்ரிங்ல வந்து இண்டெக்ஸ் லெவல் அசைன்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ அதான் ஃபர்ஸ்ட் நான் இந்த ஸ்ட்ரிங்கை வந்து லிஸ்டா கன்வெர்ட் பண்றேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணா நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் பாயிண்டர் இனிஷியலைஸ் பண்ணும். லெஃப்ட் வந்து ஃபர்ஸ்ட் 0 இண்டெக்ஸ் பாயிண்ட் பண்ணும். ரைட் பாயிண்டர் வந்து the length of the string minus 1. So the last element பாயிண்ட் பண்ணும். ஸோ தான் length of the string minus 1. ஸோ இது பண்ணதுக்கு அப்புறம் அப்புறம் என்ன சொன்னேன்? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து நமக்கு செட் ஆஃப் வவல்ஸ் தேவை. ஸோ அதுதான் பண்ண போறோம் இப்போ. ஸோ வவல்ஸ் இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஸோ ஏ இ ஐ ஓ யூ. நான் ஸ்மால் லெட்டர் வவல்ஸ் எழுதிட்டேன். இப்போ கேபிட்டல் லெட்டர்ஸையும் எழுதணும். ஏ இ ஐ
ஓ யூ. ஸோ எல்லா வவல்ஸும் இங்கே கேப்சர் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஸ்டெப்பையும் முடிச்சிட்டேன். இப்போ என்ன ஸ்டெப் பண்ணனா, வைல் எல் இஸ் லெஸ் தென் ஆர் நம்ம இந்த த்ரீ ஆப்ரேஷன்ஸ் பண்ணோம். அது எழுதலாம் இப்போ. ஸோ வைல் எல் இஸ் லெஸ் தென் ஆர், ஃபர்ஸ்ட் நான் வந்து லெஃப்ட் பாயிண்டரை வவல் லொகேஷனுக்கு ஷிஃப்ட் பண்ணுவேன். ஸோ அது எப்படி பண்ண முடியும்? இஃப் எஸ் ஆஃப் எல் நாட் இன் வவல்ஸ் எல் பிளஸ் ஈக்குவல் டு 1. சரியா? ஃபர்ஸ்ட் இது வந்து நம்ம எல் பாயிண்டர் வந்து ஒரு வவல் லொகேஷனுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணும்? நம்ம ஆர் பாயிண்டர் ஒரு வவல் லொகேஷனுக்கு ஷிஃப்ட் பண்ணும். அதை எப்படி பண்ணுவேன்? எல் இஃப் எஸ் ஆஃப் ஆர் நாட் இன் வவல்ஸ் ஆர் மைனஸ் ஈக்குவல் டு 1. ஸோ சப்போஸ் எல் பாயிண்டரும் ஒரு வவல் பாயிண்ட் பண்ணுச்சு, ஆர் பாயிண்டரும் ஒரு வவல் பாயிண்ட் பண்ணுச்சுன்னா என்ன பண்ணும்? அந்த ரெண்டு லொகேஷன்ஸையும் ஸ்வாப் பண்ணிடணும். ரெண்டு லொகேஷன் இருக்க கேரக்டர்ஸ். அதை எப்படி பண்ண போறேன்? எல்ஸ் s of l, s of r is equal to s of r, s of l. இதுதான் நீங்க பைத்தன்ல வேரியபிள்ஸ் இப்படி ஈஸியாவே ஸ்வாப் பண்ணிடலாம். ஸோ ரெண்டு வேரியபிள்ஸும் ஸ்வாப் பண்ணிட்டு என்ன பண்ணுவேன்? சும்மா நான் எல் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு ஆர் வந்து டிக்ரிமெண்ட் பண்ணுவேன். அவ்வளவுதான். ஸோ இந்த ஸ்டெப்பையும் முடிச்சிட்டோம். ஸோ இந்த தேர்ட் ஸ்டெப்பையும் முடிச்சுட்டு ஃபைனலாக என்ன இருக்கு? வெறும் கன்வெர்ட் தி அரே பேக் டு ஸ்ட்ரிங் அண்ட் ரிட்டர்ன் இட். ஸோ இந்த பைத்தன்ல ரொம்ப சிம்பிள். இது பண்றதுக்கு ரிட்டர்ன் ஆஃப் இந்த எம்டி கோட்ஸ் கொடுத்து சும்மா ஜாயிண்ட் ஆஃப் எஸ்ன்னு கொடுத்துருங்க. ஸோ இதை ரன் பண்ணலாம். பர்ஃபெக்ட். இதை சப்மிட் பண்ணலாம். பர்ஃபெக்ட். இந்த ப்ராப்ளம நம்ம செம ஃபாஸ்டா முடிச்சிட்டோம். ஸோ இதுல லாஜிக் என்னன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்ட்ரிங்க அரேவா கன்வெர்ட் பண்ணிட்டு 2 பாயிண்டர் யூஸ் பண்ணுவோம். லெஃப்ட் அண்ட் ரைட் பாயிண்டர். இந்த லெஃப்ட் பாயிண்டரும் ரைட் பாயிண்டரும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு வவல் லொகேஷன்ல செட் பண்றோம். பாருங்க இங்க எல்ல வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஈல செட் பண்ணா, அப்புறம் அந்த ஆர் வந்து ஓல இருந்தனால ஓலயே விட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? இந்த இந்த 2 பாயிண்டர்ஸும் வவல்குள்ள போய் டார்கெட் பண்ணிருச்சுன்னா, அந்த 2 கேரக்டர்ஸ் நம்பரும் ஸ்வாப் பண்றோம். அவ்வளவுதான். ஸ்வாப் பண்ணதுக்கு அப்புறம் இந்த அல்காரிதம் கண்டினியூ பண்ணிட்டே இருக்கும். எவ்வளவு வரைக்கும்? வைல் எல் இஸ் லெஸ் தென் ஆர், அது வரைக்கும் கண்டினியூ பண்ணிட்டே இருக்கும். அப்புறம் நம்ம ஆன்சர் ரிட்டர்ன் பண்ணிடும். ஃபைன் லாஸ்ட் அந்த அரேவை ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிட்டு. ஸோ அவ்வளவுதான். இந்த ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோ லைக்கும் பண்ணுங்க. ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த சேனல் எப்படி இம்ப்ரூவ் பண்றதுன்னு அதையும் இந்த கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஸோ நான் கூடி சீக்கிரமா இந்த லீட் கோட் 75 சீரிஸோட 6th வீடியோட உங்களுக்கு வந்து பார்க்குறேன். அண்டில் தென் கீப் என்ஜாயிங் அண்ட் கீப் கோடிங். பார்க்கலாம்.